இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான அதே நேரத்துல ரொம்ப ருசியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். அதுதான் ரோஸ்டட் கிராம் பொட்டேட்டோ கட்லெட். சோ இந்த கட்லெட் செய்யறதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கும். அவ்வளவு சிம்பிளான ஒரு இன்கிரிடியன்ட்ஸ் தான். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 2 உருளைக்கிழங்கு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 வெங்காயம் மீடியம் சைஸ், 1 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு. ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சுட்டு 1 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற 2 உருளைக்கிழங்கையும் பாதியாக கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டிங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து உங்களுக்கு பொட்டேட்டோ வந்து வெந்துடும். ஸோ அப்படி வந்தால் தான் உங்களால் வந்து ஈஸியாக மேஷ் பண்ண முடியும். அடுத்ததாக மிக்சியில் நம்ம பொட்டுக்கடலை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த பொட்டுக்கடலை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு டைஜஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இதில் அயன் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் நிறைய பேருக்கு கொடுக்கலாம். ஸோ அனீமியா வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இதை அப்பப்போ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட ஆனியன் அண்ட் சில்லி இது ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். விசில் நல்லா இறங்கிடுச்சு. ஸோ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பொட்டேட்டோ வந்து நல்ல ஒரு கோல்ட் வாட்டர் இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து டேப் வாட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா உடனே வந்து தோல் வந்து அந்த ஒரு பொட்டேட்டோலேருந்து வெளியே வந்துடும். ஸோ ஈஸியான ஒரு மெத்தட் இது. ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் உரிக்கணும் அந்த தோலை அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்டரில் போட்டு உரிங்க. அப்படியே சுட சுட உரிக்க வேண்டாம். இப்போ உரிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு பொட்டேட்டோவை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மேஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோர்க் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக மேஷ் ஆகும். ஸோ இதை ஃபுல்லாக மேஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ ஆனியன், சில்லி, கரம் மசாலா தூள், அப்புறமா மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து அதை கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கொத்தமல்லி இல்லைன்னா பரவாயில்ல. இது எல்லாத்தையுமே முதல்ல நீங்கள் ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு மிக்சர் வந்து ரொம்ப ஹெல்த்தியான மிக்சர்னு சொல்லலாம். ஸோ உருளைக்கிழங்கு அண்ட் பொட்டுக்கடலை செம்ம காம்பினேஷன். இது கூட பச்சை மிளகா, வெங்காயம், இது எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம்தான். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக நீங்கள் எப்போனாலும் செஞ்சு சாப்பிடலாம். அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் கூட இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கையில் நல்லா வந்து அந்த சூட்டோட சூடாக நீங்கள் பிணைஞ்சி விட்டிங்கன்னா அந்த பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் தொளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு வந்து ஒரு உருண்டை தட்டிக்கோங்க. ஸோ அதை லைட்டாக வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் சென்டரில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கட்லெட் ஷேப்க்கு வரும். பட் ஓரம் வந்து நீங்கள் பிசிறி வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓரத்தையும் லைட்டாக நீங்கள் தட்டி கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது அப்படி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பொட்டுக்கடலை வந்து பைண்ட் பண்ணி வச்சுக்கும் நம்மளோட பொட்டேட்டோ விரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பைண்டிங் மெட்டீரியல் மாதிரி தான். ஸோ நீங்கள் இது எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்டார் ஷேப்பில் போடலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் போடலாம். எப்படி போட்டாலும் அழகாக தான் இருக்கும். ஸோ நான் ரவுண்ட் ஷேப்பில் எத்தனை வருதுன்னு பார்க்குறேன். ஸோ நான் எடுத்துருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நான் சேம் லெமன் சைஸில் வந்து தட்டினேன்னா கிட்டத்தட்ட எனக்கு 8 கட்லெட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுட்டு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் பொரிக்கிறேன். ஸோ ஹெல்தி ஸ்நாக் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா யூஸ்வலான எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருந்தா அந்த கட்லெட் எல்லாத்தையுமே நம்ம பொரிக்க போட்டுடலாம். இது வந்து ஷாலோ ஃப்ரை தான். ஸோ ரொம்ப எண்ணெய்லாம் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் 2 to 3 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நான் ஊற்றிருக்கேன். ஸோ நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே வந்து குக் ஆகிடும்.
ஆக்சுவலி ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக குக் ஆகிடும். அப்படி நீங்கள் இன்னும் டீப்பாக வந்து குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை வந்து கொஞ்சம் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கட்லெட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அகலமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் லிட் போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு 3 to 4 minutes சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். நான் கம்ப்ளீட்டாக ஹை ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன். ஸோ அதனால் பக்கத்துலேயே இருந்து லைட்டாக அது ப்ரௌன் ஆனவொடனே திருப்பி விட்டுட்டேன். 2 பக்கமும் ஈவனாக கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 to 3 minutes ஸ்டே பண்ண விடலாம் ஒரே சைடு. அதுக்கப்புறமா ஒரு சைடு குக் ஆனோன்னா இன்னொரு பக்கமும் 2 to 3 minutes வந்து குக் ஆக விடலாம். ஸோ ஈவனாக குக் ஆகுதான்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரே பக்கம் வந்து இது இருக்க விடக்கூடாது. தட்ஸ் ஆல். நம்மளோட ரோஸ்டட் கிராம் பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ 8 பீஸுமே வந்து எனக்கு ஒரே டைமில் வந்து ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட்னு சொல்லலாம். நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான கார்னிஷ் தான். ஸோ கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து லைட்டாக வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் சிசர்னால். இந்த கட்லெட்டை நான் 2 சைட் டிப்ஸோடு வந்து இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். ஒன்று வந்து டொமேட்டோ கெட்சப், இன்னொன்று வந்து மின்ட் அண்ட் கர்ட் சட்னி. ஸோ மின்ட் அண்ட் கர்டை வந்து மிக்சியில் வந்து கொஞ்சமாக லெமன் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான 2 டிப்ஸ் வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த கட்லெட் வெறுமனேவும் நல்லாயிருக்கும், இல்லைனா இந்த மாதிரி சைட் டிப்ஸோடையும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை.